அவங்க பரந்தூர் விமான நிலையத்தை முக்காவாசி முடிச்சிருச்சுங்களே. விஜய் வந்து லேட்டா லேட் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். முதலே அவருக்கு கொடி பிடிச்சிருக்கணும். இப்ப தேர்தல் வருதுன்னு கொடி பிடிக்கிறாரு. ஐநா சபை தான் நரேந்திர மோடியினுடைய கண்ணில் ஊர்த்துகிறது. அதை கண்டிப்பாக இடம் பிடித்து விடுவார். உலகத்திலேயே மூன்றாவது முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து விட்டது. அதற்கான பாராட்டுதல்களையும் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொண்டு வருகிறார். அதனால அவருடைய பயணம் முக்கியத்துவம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான் முடியும். காரணம், அதிமுக பங்காளி, விருந்தாளி, நோயாளி சொன்னாங்களே. இப்ப என்ன ஆச்சு? அது ஆர்எஸ் பாரதி எங்க வச்சிருக்காரு மூஞ்சிய? பாஜக வந்துடுச்சு இல்ல. மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசியல் வேறு, தமிழகத்தில் இருக்கிற அரசியல் வேறு. அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மு.க. ஸ்டாலினுக்கு இந்த ட்விட்டரையும் கடிதத்தையும் எழுதி கொடுத்த மகா புத்திசாலி இருக்காங்களே திமுகல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடி. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ சென்னையில நடைபெற்ற பாஜகவுடைய பூத் கமிட்டி பயிலரங்க கூட்டத்துல முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துக்கல. இது சோசியல் மீடியாவில் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிடும் போது ஏன் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறது. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை நான் சரியாக புரிந்து கொண்டு விட்டால், அவர் வேற எங்கேயோ இருந்ததாகத்தான் நான் சோசியல் மீடியால பார்த்தேன். அவருக்கு அழைப்பு விடப்பட்டு இருந்ததாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். இது இருந்தாலும் அது பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை. ஏங்க, அதிமுகல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து செங்கோட்டையன் இருக்காருனாங்க. அவங்க ஒன்னாதான் இருக்காரு, வெளில வரலையே. மிஸ்டர் அண்ணாமலை ஒன்னும் ஒன்னாதான் இருக்காரு, ஒன்றும் வரலையே. அவர் கிரிக்கெட் விளையாடினா நான் டெலிவிஷன்ல பார்த்தேன். சமூக தலைவரில் வருத்த அண்ணாமலை அவர் பாட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பிரைவேட் லைஃப், அவ்வளவுதானுங்க. சார், இப்போ தாவேகா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்தில் போராட்டம் நடத்த போவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது அவருடைய உரிமை. கண்டிப்பாக முதலமைச்சர் எடுத்துக்கொள்ள. போராட்டம் எல்லாம் பண்ணாங்கன்னா அது ஒரு வன்முறையில் வெடிக்க கூடாது. அதை ஒரு உற்சாகம் தரணும். அவங்க பரந்தூர் விமான நிலையத்தை முக்காவாசி முடிச்சிருச்சுங்களே. விஜய் வந்து லேட் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். முதலே அவருக்கு கொடி பிடிச்சிருக்கணும். இப்ப தேர்தல் வருதுன்னு கொடி பிடிக்கிறாரு. அதற்கான ஆயத்தங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பணிகள் நடந்துக்கிறது. லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்க காம்பன்சேஷன் 7 லட்சம் 8 லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் எப்படி திரும்பி போக முடியும்? ஆக மொத்தம் விஜயனுடைய முயற்சி தோல்வி அடையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பரந்தூர் விமானத்திற்கு அதானி அவர்கள் திமுகவிற்கு கண்டிப்பாக சென்னை பரந்தூர் விமானத்தை அதானி தான் கட்ட இருக்கிறார். அவரிடமிருந்து தேர்தல் பணிகளோ, தேர்தல் நிவர்த்தியோ, தேர்தல் நிதிகளையோ திமுக பெற்றிருந்தால் அதற்குத்தான் கண் உறுத்துகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு என்று பல தொழிலதிபர்கள் டெல்லியில் பேசுகிறார்கள். சார், வெளிநாட்டு பயணத்துல மோடி செல்லக்கூடிய திசைகளில் எல்லாம் அமோக வரவேற்பு அங்கு நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய 8 நாள் பயணம், 5 நாடுகளுக்கு 8 நாள் பயணம், ராஜதந்திர பின்னணி என்ன சார்? மத்திய அரசாங்கத்தினுடைய ஆபரேஷன் சிந்தூரை அயல் நாடுகளுக்கு தெரிந்து சொல்லுவதை தவிர கூடிய விரைவில் 2026 ஐநா பொது சபையில் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்தியா வளர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் அயல்நாடு செல்கிறார். அங்கு ஒரு ஓட்டு கூட கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டுங்க. அங்க பிஜிக்கு போனாலும் சரி, மால்தீவ்ஸ் போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் ஒரு ஓட்டு. அந்த ஒரு ஓட்டை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் குரேஷியா போயிட்டு வந்தாரு. இப்ப மாலி போயிட்டு இருக்கு. மாலின்னு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் போறாரு. மீதி கண்ட்ரிஸ்லாம் போறதுக்கு அதுதான் முக்கியத்துவங்க. ஐநா சபை தான் நரேந்திர மோடியினுடைய கண்ணில் ஊர்த்துகிறது. அதை கண்டிப்பாக இடம் பிடித்து விடுவார். உலகத்திலேயே மூன்றாவது முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து விட்டது. அதற்கான பாராட்டுதல்களையும் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொண்டு வருகிறார். அதனால அவருடைய பயணம் முக்கியத்துவம். சார், மோடி அவருடைய பயணம் முடித்து வந்த பிறகு முதல் பயணமே தமிழகம் நோக்கி தான் இருக்குமா சார்? வரப்போறார் தமிழகத்திற்கு வரப்போகிறார். கூடிய விரைவில் அந்த தேதி அறிவிக்கப்படும். தமிழகத்திற்கு 3 அல்லது 4 முறை வர இருக்கிறார் தேர்தலுக்கு முன்னதாக.
சார் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இணையான இசட் பிளஸ் பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே பாதுகாப்பு கொடுப்பதற்கு? தமிழக போலீசார் மீது நம்பிக்கை இல்லாதது. அவருடைய வீட்டிற்கு மீண்டும் மீண்டும் போஸ்ட் கால் பொய் தகவல்கள் வருகிறது. வீடை சுற்றி வைப்போம், குண்டு வெடிப்போம், பெட்ரோல் பம்பு வித் பெட்ரோல் பாம்பு வரப்போதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு போலியாக இருந்தாலும் அவருடைய உயிர் பாதுகாப்புக்கு முக்கியம் என்பதுதான். எங்க விஜய்க்கு ஒய் பிளஸ் கொடுத்துருக்காங்களா? அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சிவா? எதிர்கட்சி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்தது மீதி எதிர்கட்சிக்காரனுக்கு அந்த த்ரெட் பர்செப்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி முக்கியமான தலைவர் தமிழக அரசியலை பொறுத்த மட்டும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான் முடியும். காரணம், அதிமுக பங்காளி, விருந்தாளி, நோயாளி சொன்னாங்களே. இப்ப என்ன ஆச்சு? அது ஆர்எஸ் பாரதி எங்க வச்சிருக்காரு மூஞ்சிய? பாஜக வந்துடுச்சு இல்ல சார். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல திமுகவுடைய மொழி உரிமை போர் மகாராஷ்டிராவில் சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. உடனே உத்தவ் தாக்கரே அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய மூக்குடையக்கூடிய வகையில நாங்க 5வது வகுப்பு வரை இந்தி திணிப்பை எதிர்த்திருக்கிறோமே தவிர எங்க மாநிலத்துல இந்தி மொழிக்கு ஆதரவு இருக்கிறது. இந்தி மொழி பேசக்கூடியவர்கள் அதிக அளவுல இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி மொழி பேசுவதற்கே அனுமதி கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார்? உத்தவ் தாக்கரேனுடைய பதில் அடி என்பது மு.க.ஸ்டாலினுக்கு சாட்டை அடியாக, நெத்தி அடியாக இருக்கிறது. காரணம், உத்தவ் தாக்கரே ஹிந்தி எதிர்த்தாருன்னா நாளைக்கு பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. நவம்பர் மாசம் மகாராஷ்டிரால, குறிப்பாக மும்பை நகரங்களில் பீகாரி உத்தரப்பிரதேசக்காரங்க தான் அதிகம். ஹிந்தி பேசுறவங்க அதிகம். கார் ஓட்டுறவன், டிரைவர் ஓட்டுறவன், அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாம் பீகாரி உத்தரப்பிரதேசக்காரங்க தான். மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசியல் வேறு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வேறு. அதை மு.க.ஸ்டாலின் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மு.க.ஸ்டாலினுக்கு இந்த ட்விட்டரையும் கடிதத்தையும் எழுதி கொடுத்த மகா புத்திசாலி இருக்காங்களே திமுகல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடி. சஞ்சய் ரவுத் என்பவர் உத்தவ் தாக்கரேனுடைய கட்சிக்காரர், எம்பி, ராஜ்யசபா எம்பி. அவர் நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் சாம்னா என்ற ஒரு பத்திரிகையில், மராட்டி பத்திரிகையில். அதை நான் இன்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நான் பார்த்தேன். திமுகவிற்கு சாட்டை அடி கொடுத்திருக்காரு. அதை முரசொலியில் போடுவாங்களா திமுக காரங்க? ஆக மொத்தம் மூக்கு நுழைக்கிறது தெரிஞ்சு நுழைக்கணும், தெரியாது நுழைக்காதீங்கன்னு சொல்றாரு அவர். சார், இப்ப மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இணைவு அங்க அரசியல் களத்துல ஏதாவது மாற்றங்களை உருவாக்குவா? எப்படி சார் இருக்கும்? உருவாக்கும். அதை சரத்பவார் போவே இல்லைங்களா அந்த கூட்டத்துக்கு? ஆக மொத்தம் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணி முறிந்து விட்டதாகத்தான் கிடைக்கிறது. அதுல காங்கிரஸ் மூக்கடி பட்டுருச்சுங்க. காங்கிரஸ் யாருமே கேர் பண்ணலைங்க. அதுதாங்க அந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரேல நிச்சயமாக ஒரு தாக்கரே பாஜக பக்கம் வந்துடுவாரு போக போக. மகாராஷ்டிராவில் குடும்ப அரசியல் என்று சொன்னாலும் ஏக்நாத் ஷிண்டே விடமாட்டாருங்க. அந்த 2 பேரும் ஒன்னாவது அரசியல் பலம் வரைக்கும். இந்த இருவருமே ஒன்று சேர்வது செப்டம்பர் மாதத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய நகராட்சிக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 27 நகராட்சிகளுக்கும் பொது தேர்தல் வர இருக்கிறது, நகராட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதற்காகத்தான் அதை களம் மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள் சிவா. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு அப்டேட், ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க. இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஹாட் நியூஸ் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் சைனா செல்ல இருக்கிறார் செப்டம்பர் 1, 2025 அதுதான் ஹாட் நியூஸ். மணிப்பூர் செல்ல இருக்கிறார், அதுதான் ஹாட் நியூஸ். ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா திரும்பியவுடன் அடுத்ததாக சைனா ப்ரோக்ராமும் மணிப்பூர் ப்ரோக்ராம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த 2 வந்தாலுமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சிகள் ஒன்னாகுமா இரண்டாக உடையுமா தெரியாது. இதுதாங்க சிறப்பு செய்தி. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.